Hi friends, Anna University Regulation 2021 November December 2025 examinationக்கான important questions அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code பார்த்தீங்கன்னா PH3256, subject name Physics for Information Science. 12/12/2025 afternoon எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சுட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான 11th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா derive an expression for electrical conductivity of a material and thermal conductivity and hence obtain Weidmann-Franz law. Second question, what is density of states? Derive an expression for density of states. Third question பாத்தீங்கன்னா explain tight binding approximation, explain electron effective mass, explain concept of hole. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 6 மார்க் அளவு பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட் பார்த்துட்டு போயிட்டாலே நீங்க ஈஸியா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். கேட்டா ஒன்னா தான் கேட்பாங்க, explain electron effective mass and concept of hole. அந்த மாதிரி சேர்த்து தான் கேட்பாங்க. அதனால ஓரளவு 6 மார்க் அளவு கண்டென்ட் பார்த்துட்டு போயிடுங்க ஒவ்வொன்றுத்துக்குமே. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹால் எஃபெக்ட்? டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹால் கோஎஃபிஷியன்ட், டிஸ்கிரைப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் கோஎஃபிஷியன்ட் அண்ட் இட் டிவைசஸ். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஷார்ட்கி டயோட் அண்ட் ஹோமிக் கான்டாக்ட். தேர்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கேரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர். செகண்ட் பாயிண்ட், கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 13th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஃபெர்ரோமேக்னெட்டிக் டொமைன் தியரி அண்ட் எம் வெர்சஸ் ஹெச் பிஹேவியர். அப்படின்னா ஹிஸ்டரிசிஸ் கர்வ்னு கேட்பாங்க. ரெண்டுமே சேம் மீனிங் தான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் பிரின்சிபல் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஜிஎம்ஆர் சென்சார் வித் டீடைல். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் டயா, பேரா, ஃபெர்ரோ, ஆன்டிஃபெர்ரோ அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸாகவும் கேட்கலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணியும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 14th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ டயோட், சோலார் செல், எல்இடி அண்ட் ஓஎல்இடி, லேசர் டயோட். மொத்தம் 4 டயோட் கிட்ட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடி அண்ட் ஓஎல்இடி, லேசர் டயோட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டைம் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 15th ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ், குவாண்டம் வெல் ஒயர் டாட். குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்க குவாண்டம் வெல் ஒயர் டாட் இதெல்லாமே நீங்க டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். தேர்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளாக் ஸ்பியர் எக்ஸ்பிளைன். செகண்ட் பாயிண்ட், குவாண்டம் கேட்ஸ் அண்ட் சி நாட் கேட். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. ஆனால் இந்த பிசிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எல்லாமே நீட்டாக வரைங்க, நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. டயக்ராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பிரஷன்லாம் கரெக்டாக படிச்சுட்டு போங்க. எக்ஸ்பிரஷன் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்லாம் கரெக்டாக எழுதுற மாதிரி பாருங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலும் இந்த பேப்பர் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதனா சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.